ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர். அந்த ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் அப்படின்னு ஒரு சில பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட அமௌண்ட் எவ்வளோ, அதாவது அதோட பிரைஸ் எவ்வளோ, இது எப்படி எப்படிலாம் வேலை செய்யும், எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் பண்ற வீடியோவை நீங்களே பார்த்துட்டு வாங்க. 1899 வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஃப்ளோர் கிளீனர் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதாவது இப்ப தரையை வந்து கூட்டுறதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ரெண்டு எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம மாப் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல கனெக்ட் பண்ணி அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வந்து கிளீன் பண்ணி வரும். அதை வந்து ஒரு ஆள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம கரண்டை பயன்படுத்தி வந்து நடக்குது. இதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. இதை வந்து உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, நம்ம காரோட வைப்பர் இருக்கு பாத்தீங்களா, மழை விழும்போது வைப்பர் எப்படி ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கிளீன் பண்ணுது. இது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஏரியாவை அடுத்தடுத்து வந்து நகர்த்தி ஃபுல்லா ரூமையும் கிளீன் பண்ணிக்கிருந்தாங்க. 1996 வந்து ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் வந்து கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ராலிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கண்டுபிடிச்சிச்சு. ஜேம்ஸ் டைசன் அப்படின்றவர் வந்து அந்த வேக்கம் கிளீனர் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுல வந்து ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளோர் கிளீன் பண்ணுதுன்னா அதுல அந்த கார்னர் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு இடம் ஜாயிண்ட் ஆறது, அந்த இதை வந்து கிளீன் பண்ண முடியல. இப்ப டைனிங் டேபிள் கிளீன் பண்ண கீழே வந்து ஃப்ளோர்ல கிளீன் பண்ணிக்கிட்டுனா அதோட காலில் போய் அடிக்கடி இடிச்சு அந்த மிஷின் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சு. 1997, 2001, 2002, 2005, 2015 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயரும் வந்து முன்னாடி இருக்க மிஷின்ல இருக்க ஸ்பெசிபிகேஷன்ல என்னென்ன ஃபெயிலியர் இருக்கு, அதை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம், அடுத்து அது கூட புதுசா ஏதாவது ஃபியூச்சர் ஆட் பண்ணலாம்னு சொல்லி இப்ப 2020 வந்து ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் வந்து கொண்டாந்துருக்காங்க. பழசை பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கல, இப்ப கரண்ட்ல என்ன இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். இந்த வேக்கம் கிளீனர் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம், ஒரு குறிப்பிட்ட ஏரியா இல்ல ஒரு குறிப்பிட்ட ரூம் வந்து நம்ம கிளீன் பண்ண ப்ரோக்ராம் வந்து அதிலே இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணா போதும், அந்த ஏரியா வந்து கிளீன் பண்ணிடும். இது வந்து நம்ம மொபைல் ஆப் மூலியமாவும் கனெக்ட் பண்ணலாம், ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணி வேலை பார்க்கலாம். அடுத்து வந்து அமேசான்ல இருக்க அலெக்சா அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட், இந்த ரெண்டு டிவைஸையும் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ணலாம்.
இப்ப இருக்க ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வீட்டை வந்து கூட்டவும் செய்யுது, மாப் போட்டு துடைக்கவும் செய்யுது. என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெண்டையுமே ஒரே டயத்துல வந்து பண்ணுது. அதாவது இந்த மிஷின்ல வந்து 2 பிளேட் இருக்கு. அதாவது 2 ரொட்டேட்டிங் பிளேட் இருக்கு. அந்த ரொட்டேட்டிங் பிளேட் இப்படி சுத்தும் போது வந்து அந்த குப்பைகள்லாம் வந்து இந்த சக்ஷன் ஏரியாவுக்கு வந்துடுது. அந்த சக்ஷன் மோட்டார் ஒன்று இருக்கு. இது ஜாப்பனீஸ் மோட்டார். இந்த மோட்டார் வந்து குப்பையை உறிஞ்சி உள்ள ஒரு 1 லிட்டர் பேக் இருக்கு. அந்த பேக்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. குப்பை வந்து ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம பேக் எடுத்து டஸ்ட்பின்ல வந்து போட்டுட்டு மறுபடியும் பேக் வந்து செட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். இதுல வந்து வாட்டர் டேங்கும் அட்டாச் ஆயிருக்கு. வாட்டர் டேங்க் அட்டாச் ஆயிருக்கும் போது அடிஷனலா கீழே ஒரு சாஃப்ட் இருக்கு. இந்த சாஃப்ட்ல வந்து 10 நியூட்டன் பிரஷர் கொடுத்து தரையை வந்து துடைக்குது. மாப் போட்டு நம்ம துடைக்கிற மாதிரி அதுவும் தரையை துடைக்குது. இந்த 2 ப்ராசஸ், அதாவது சுத்தம் பண்றதும் மாப் போட்டு தரையை துடைக்கிறதும் ரெண்டுமே ஒரே டயத்துல நடக்குது. இதோட ஸ்பெசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து செல்ஃப் நேவிகேஷன். இப்ப நம்ம மொபைல்ல எப்படி நேவிகேட் இருக்கோ அதே மாதிரி இது எந்த இடத்துல இருக்கு, அதாவது இப்ப நம்ம வீட்டுல எந்த இடத்துல இருக்குன்றது நேவிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா RT2R அப்படின்றது ரியல் டைம் ரிட்ரைன் ரெகக்னேஷன். அப்படின்றதுனா முன்னாடி இருக்க என்ன இடத்துல இருக்கு, அதாவது முன்னாடி வந்து செவர் இருக்குன்னா எவ்வளவு தூரத்துல செவர் இருக்கு, அதுக்கப்புறம் சுத்தி 360 டிகிரியில வந்து எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கும். இப்போ ஒரு பொருள் இருக்கு, அதுல போய் நம்ம இடிக்க போறோம்னா அதை சென்ஸ் பண்ணி அந்த பொருளுக்கு க்ளோஸ்ல போயிட்டு அப்புறம் வந்து அது ஒதுங்கி அந்த மற்ற ஏரியாலாம் சுத்தம் பண்ணும். இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கு இதுல. அடுத்து பாத்தீங்கன்னா சென்சார்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 18 சென்சார்ஸ், அப்புறம் கேமரா இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு என்னன்னா, இப்போ ஒரு படிக்கட்டு இருக்கு, அப்ப படிக்கட்டு முடிய போகுது. அதாவது இப்ப நம்ம ஒரு ஃப்ளோர் இருக்கு, கீழே ஒரு ரூம்ல இருக்க படிக்கட்டு இருக்குன்னா அந்த படிக்கட்டு ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து இந்த மிஷின் வந்து இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த படிக்கட்டு இருக்கிறத வந்து அது சென்சார் மூலியமா சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி வந்துடும். அப்படின்றப்ப இந்த மிஷின் வந்து டேமேஜ் ஆகாது. இதுல வந்து நிறைய சென்சார்ஸ் இருக்கு. அதனாலே வந்து இது ஃபுல்லா வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து கவுத்துறாம, அதாவது எந்த ஒரு பொருளையும் போய் இடிச்சு மோதிராமையும் அந்த இடத்துல சென்ஸ் பண்ணி தரையை மட்டும் கரெக்டா கிளீன் பண்ணிட்டு வந்துடும். இதுல அடிஷனலா ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 டவர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இந்த ஏரியாக்குள்ள கிளீன் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஏரியால நம்ம அந்த டவரை செட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ரேஞ்சுக்கு அங்கிட்டு அது வந்து போக மாட்டுது, அதே ரேஞ்சில் ரிட்டர்ன் ஆயிருது. இப்ப வெட் மாப்பிங் அப்படின்னா நம்ம ஈரமான துதை வச்சு துடைக்கிறோம் பாத்தீங்களா, மாப்பை வச்சு, அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 நியூட்டன் பிரஷர் போட்டு அந்த மாப்பை வந்து துடைக்குது. ரெண்டாவது வந்து அந்த தொடச்ச மாப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம், வாரியில போட்டு அலசி புழிஞ்சு கிளீன் பண்ணுவோம். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு 40 நியூட்டன் பிரஷர் கொடுத்து பிளேடு இருக்கு, அந்த மாப்புக்கு முன்னாடி ஒரு பிளேடு வந்து அதுல இருக்க டஸ்ட்டை பூரா கிளீன் பண்ணிடுது. இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 2000 mAh பேட்டரி அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல கொண்டாந்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி இருக்கு. இது வந்து 3 மணி நேரத்துல வந்து சார்ஜ் பண்ணிட முடியும். கிட்டத்தட்ட கண்டினியூஸா வந்து 5 மணி நேரம் வந்து நம்ம இதை ஒர்க்கிங் ப்ராசஸ், அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட செல்ஃப் லொகேஷன், அதாவது நம்ம சார்ஜ் பண்ற இடம் பாத்தீங்களா, அதை வந்து இது ஹோம் பொசிஷனா எடுத்துக்குது. இது சார்ஜ் எங்கேயாவது கம்மியாயிருச்சு அப்படின்னா அதோட செல்ஃப் பொசிஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிருது. இப்போ வந்து தரையில தொடச்சுக்கிருக்குன்னா எந்த இடத்துல வந்து கடைசியா தொடச்சிச்சு அப்படின்றத வந்து அது மெமரி பண்ணிருது. மறுபடியும் கிளீன் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. டிபோட் அப்படின்ற ஒரு கம்பெனியோடது. இது வந்து தரையை வந்து மாப் பண்ணும், அந்த பிளேடை வச்சு சுத்தி குப்பைகள்லாம் இருக்கிறத மட்டும் கிளீன் பண்ணும். இதெல்லாம் யார் யூஸ் பண்ண போறா, இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்போ வந்து ஊனமுற்றவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கை கால் இல்லாதவங்க, அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கவங்க, அதாவது இப்ப நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வேலை சம்பளம், அந்த வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஒரு ஆளை வச்சு பார்க்கணும் அப்படின்றதும் பார்க்கலாம். இல்ல நான் தனியா தான் இருக்கேன், ஆள்லாம் இல்ல, நான் அங்க போயிட்டு வந்து அங்க பார்க்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிளீன் பண்ணிடும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து இந்த ரூம் கிளீன் பண்ணு, அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரூம்ன்றத மேப்பிங் பண்ணி நீங்க இப்போ இதுக்கு ரோபோட்டுக்கு வந்து அனுப்ப முடியும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 1 லட்சம் ரூபா தாங்க. 1 லட்சம் ரூபான்னு சொல்ல முடியாது, இது வந்து நிறைய பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. இருக்கிறதுலே வந்து ஹை ஸ்பெசிபிகேஷன், அதாவது உங்களுக்கு வந்து கூட்டமும் செய்யணும், மாப் பண்ணவும் செய்யணும் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயில இருக்கு. அதை விட கம்மியா அப்படின்னு பார்க்கும்போது 20,000 இருக்கு, 13,000 இருக்கு. இந்த 13,000 இருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா டிபோட் அப்படின்ற ஒரு கம்பெனியோடது. அது வந்து நம்ம தரையை மட்டும் கூட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளீனிங் மோட்ஸ் இருக்கு, அதாவது எட்ஜ் கிளீன் பண்ற மோடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல இருந்து ரொட்டேட்டிங் மோடு அப்படின்றது அந்த பொசிஷனை வந்து ஆரிஜினா எடுத்து அதுல வந்து அதோட டயமீட்டருக்காக வந்து ரொட்டேட் பண்ணி கிளீன் பண்ணும். இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்கு இதுல. மிலாக்ரோ அப்படின்னு ஒரு இந்தியன் கம்பெனி வந்து இப்ப ரீசெண்டா வந்து ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐமேப் மேக்ஸ், ஐமேப் 10.00, அப்புறம் வந்து சிகுலி அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐமேப் மேக்ஸ் அப்படின்றது தான் வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் உதவியது. அது வந்து கிளீன் பண்ணவும் செய்யும், வீடையும் கூட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐமேப்
10.0. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க அந்த செல்ஃப் கிளீனிங் மோடு கிடையாது. அதாவது அந்த மேப்பை வந்து நம்மளா தனியா கலட்டி கிளீன் பண்ணி மறுபடியும் மாட்டணும் அப்படின்ற ஒரு கிளீனிங் மோட் மட்டும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து செகுலி. இது வந்து நார்மலானது. இது வந்து சும்மா ரூமை மட்டும் குப்பையில மட்டும் அந்த ரொட்டேட்டிங் பிளேடை வச்சு கிளீன் பண்ணி செக்ஷன் பண்ணி பேக்ல அடைச்சுக்கிறோம். இதுதான் இது. இது வந்து பேசிக்கா வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல கிளீன் பண்றது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு மனிதன் போய் அந்த இடத்துல வந்து கிளீன் பண்ண முடியாது, அவனுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு, இல்ல அவனுக்கு ஒரு வேலை வேற இருக்கு, அந்த வேலைக்காக அவன் போகணும் அப்படின்ற டயத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷனை பயன்படுத்தலாம். 13,000 ரூபாயில இருந்து இந்த ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் இருக்கு. இதோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எப்பயாவது வாங்குறதுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.